ஹாய் மக்களே! வெல்கம் டு த தடை ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அதர்வா, ரஹ்மான், சரத்குமார் நடிப்புல வெளிவந்திருக்கிற நிறங்கள் 3ன்ற படத்தோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க இந்த படத்தோட கதைய பார்த்துரலாம். இந்த படத்தோட பேருக்கு ஏத்த மாதிரியே 3 டிஃப்ரெண்டான ஆட்களோட கதை ஒண்ணா வர்றது தான் இந்த படம்னு சொல்லலாம். வசந்தா நடிச்சிருக்க ரஹ்மான் ஒரு டீச்சரா இருக்காரு. இவருக்கு ஸ்கூல் பசங்கள ரொம்பவே பிடிச்சாலும், இவருக்கு ஒரு டார்க் சைடு இருக்கு. அதே சமயம் கெட்ட போலீஸ் ஆஃபீஸரா இருக்க செல்வமா நடிச்சிருக்க சரத்குமார் எல்லார்கிட்டயுமே லஞ்சம் வாங்குறவரா இருக்காரு. இவரோட பையன் தான் வெற்றியா நடிச்சிருக்க அதர்வா. இவருக்கு டிரெக்டர் ஆகணும்னு ரொம்பவே ஆசை. ஒரு நாள் வசந்தோட ஸ்டூடெண்டான ஸ்ரீ அவர் கூட படிக்கிற பார்வதியா நடிச்சிருக்க அம்மு அபிராமிய யாரோ வேன்ல கடத்திட்டு போறத பார்த்துட்டு அந்த வேன் பின்னாடியே ஓடுறாரு. ஆனா காப்பாத்த முடியல. ஸோ அப்படியே இவங்களோட லைஃப் இந்த ஒரு இன்சிடென்ட்னால கனெக்ட் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதைன்னே சொல்லலாம். இவங்க ரிலேஷன்ஷிப்போட டைனாமிக்ஸ்ன்னு பார்க்கும்போது, வசந்தோட ஸ்டூடெண்ட்டா இருக்கிற ஸ்ரீ, வசந்தோட பொண்ணான பார்வதிய தான் லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த பொண்ணு இவர ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இப்போ இந்த பொண்ண யாரு கடத்துனாங்கன்னு ஸ்ரீயும், அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸா இருக்க சரத்குமார் ரொம்ப டஃப்பா இருப்பாரு. ஆனா லஞ்சம் வாங்குறதுல ரொம்ப கில்லாடியாவும் இருக்காரு. இவரோட பையன் வெற்றி எழுதின கதைய யாரோ திருடிடுறாங்க. அதனால போதைக்கு அடிமையாகி ரொம்ப மோசமா ஆகிடுறாரு. இவங்க 2 பேருக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. வசந்த் ஒரு பக்கம் அவரோட பொண்ண தேடிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இவங்களோட பிரச்சனைய சார்ட் அவுட் பண்றாங்களா? இல்லையா? அப்படின்றத நீங்க இந்த படத்த பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இந்த படத்தோட கதைய பார்க்கும்போது செம்மையா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கதை போகிறதா இருக்கட்டும், பில்டப் குடுக்குறதுன்னு எல்லாமே ஸ்மூத்தா எடுத்துட்டு வந்திருக்காங்க. படம் முழுசா நம்மள ஒரு சஸ்பென்ஸ்லயே வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். கதைய பார்க்கும்போது எந்த ஒரு லேகும் இல்லாம ஆடியன்ஸ கதையோட கட்டி வச்சுட்டாங்க. இதுல முக்கியமானதே இந்த படத்தோட லைட்டிங் அண்ட் கேமரா ஒர்க் தான். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சாங்ஸும் இல்லாம பக்காவான சவுண்ட் ட்ராக்க குடுத்து ஒரு நல்ல படத்த கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு டயலாக்ஸும் செமையா குடுத்துருக்காங்க. அதர்வா, ரஹ்மான் அப்புறம் சரத்குமாரோட ஆக்டிங் எல்லாமே தரமா பண்ணியிருக்காங்க. கெட்ட ஆஃபீஸரா இருக்கிற சரத்குமாரா இருக்கட்டும், அதர்வாவோட பேச்சுலர் லைஃப், அதுக்கப்புறம் ரஹ்மான் அவரோட கெட்ட சைட மறைக்கிறதுன்னு ஒரு பக்கம், பசங்களுக்கு ஒரு நல்ல டீச்சர்ன்னு எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரத்த புரிஞ்சுக்கிட்டு அருமையா நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்துல இருக்கிற கேரக்டர்ஸோட நேச்சர ரொம்ப அழகா வெளிக்கொண்டு வந்து ஹியூமன்ஸோட எமோஷன்ஸ சூப்பரா காமிச்சிருக்காங்க. ஒரு நல்ல தரமான படம் தான் இது. ஸோ கண்டிப்பா இந்த படத்த தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.